வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள். அதாவது குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது, விமர்சனத்துக்கு உள்ளானது. வழக்கம் முதலமைச்சர் வந்து என்னென்னாங்க பட்டியலிட்டிருக்காரு. குறிப்பாக வந்து கல்வி நிதி, நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி, அதாவது ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்ட அந்த எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அந்த திட்டத்துக்கான பணத்தை வந்து 3318 கோடி ரூபாய் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கான காரணமாக என்னன்னா, இங்கே மும்மொழி கொள்கை இல்லை, மூன்றாவது மொழி இல்லாதனால தான் சொல்லி தர்மேந்திர பிரதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். ஒன்றிய அரசும் சொல்லுது. இவ்வளவு தூரம் வந்து ஒரு மாநிலத்தின் மீது வன்மம் வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து இந்தியை ஏற்க மறுக்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக பட்ஜெட்டில் கூட வந்து பணத்தை கொடுக்காம இருக்காங்க. பட்ஜெட் வரைக்கும் கூட வந்து பணம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாராளுமன்றத்தில் வந்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உடனடியாக பணத்தை ரிலீஸ் பண்ணுறேங்கிறாரு. முதலமைச்சர் திரும்ப ரிப்ளை பண்ணார், நீ 10,000 கோடி ரூபா கொடுத்தா கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி திரும்ப ரிப்ளை பண்ணிட்டாரு. இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னால் ஒரு நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ்நாட்டில் என்ன சூழல் என்று தெரிந்தவர், போய் புலம்பியவர். எனக்கு வந்து இந்தி படிக்க உடலன்னு சொல்லி புலம்பினாங்க. ஆனாலும் இந்தியாவிலே அதிக இந்தி பிரச்சார சபாவில் இந்தி படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை நிப்பாட்டுவது அப்படிங்கிற போன்ற அதாவது ஒரு இன்னொரு நாட்டின் மீதான ஒரு வன்மத்தை காட்டுகிற மாதிரி வந்து ஒரு மாநிலத்தின் மீதான வன்மத்தை ஒன்றிய அரசு காட்டுறாங்களே. கல்விக்கான நிதி 2152 கோடி 2152 கோடி ரூபா முதல்ல இருந்துச்சு. இப்போ அது 3100 சொச்சம் கோடி ரூபாயை அதிகரிச்சிருக்குது. பெருந்தொகையை கொடுக்கவில்லை. அதுக்காக நாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம், நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஹிந்தி நீங்கள் கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிற, அது குறிப்பாக வந்து இந்த பிஎம்சி பள்ளிகள் நீங்கள் வந்து திறக்கலைங்கிறதுக்காகவே அவர்கள் அதை வந்து நிராகரித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து தொடர்ந்து பார்க்குறோம். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் வந்து அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி, அதாவது பேப்பரை துரத்து போட்டுருங்க அப்படிங்கிறத தாண்டி, அதுக்குள்ளே வெடிகுண்டை வச்சு கொடுத்தா எப்படியோ அதே மாதிரியான மிக மோசமான செயல்களை எல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்தியாவினுடைய அதில் ஏன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம், இவர்கள் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவிடம் விற்பதற்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம், என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அடிமைகள் ஆட்சி நடந்தது, அதிமுக அடிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் வந்து பாஜகவுக்கு, மோடி அமித்ஷாவுக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆனால் அமித்ஷா, மோடி இவர்கள் ஏன் இன்னும் சொல்வதாக இருந்தால் அதானி முதற்கொண்டு எல்லோருமே அமெரிக்காவுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி அவர்கள் வந்து ஒரு ரைட் அவுட்டு மிரட்டுவாங்களோ அதே மாதிரி இவர்கள் ஒரு எஃப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்து ஒன்றை தூக்கி இப்படி போட்டால் போதும், 13 இடத்துல உங்கள் பேர் இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் ஒப்பந்தம் அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்லாம் நீங்கள் ட்விட்டு போடுறாங்க. அப்போ ஆமாம், நீங்கள் அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. தம்பி சொன்ன மாதிரி இது வந்து தமிழ்நாட்டுக்கு, ஏழைகளுக்கு அல்லது கீழே இருக்கிறவங்களுக்கு அப்படின்லாம் கிடையாது. இந்த மோடி அரசால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உள்ள யாருக்குமே நன்மை செய்ய முடியாது. இப்போ நீங்கள் அந்த ஒப்பந்தம் வருவதன் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடித்தட்டில் இந்தியா ஒரு விவசாய நாடு, விவசாயிகளை நம்பி தான் நாம் இருக்கிறோம், பெரும் பொருளாதாரம் விவசாயத்தை நம்பி இருக்குன்னா, உற்பத்தி விவசாயம் மட்டும், அதாவது உற்பத்தி மட்டும் இல்லை, வாழ்வாதாரமும் இருக்குது. எத்தனை விவசாயிகளின் வாழ்வதில் இருக்குது. எனக்கு சாப்பாடு வருதுக்கு நான் அதை சார்ந்திருக்கேங்கிறது ஒரு பகுதி. அது தொழிலாக இருந்துச்சுன்னா, அந்த தொழில் நான் வந்து பருப்பை விற்று தான் போய் அரிசி வாங்கிட்டு வரணும், நான் பருப்பை விற்று தான் ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும். அப்போ பருத்தி இதெல்லாம், அப்போ அதுக்குள்ளே அதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் இதை விற்கிறதுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பருப்பு வாங்க முடியாதவனுக்கு சிக்கல் கொஞ்சம்தான், பருப்பை விற்க முடியாதவன் சிக்கல் அவன் சாகவே செய்யணும். நீங்கள் மகாராஷ்டிராவில் எத்தனை விவசாயிகள் தொடர்ந்து சாகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, அபாயத்தை இந்தியாவிற்கு மோடி அரசு கொண்டு தருது. சரி, நீங்கள் ஏழைகளுக்கு தான் இப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரஷ்யா சந்தை விலையை விட குறைவான விலையில் கச்சா எண்ணெய் கொடுக்குது. அது அம்பானி ரிஃபைனரி வச்சு வாங்கி அதை விற்றாரு, உலக நாடுகளுக்கு பெரிய லாபத்தை பண்ணார். இப்போ அவர்கள், நீங்கள் என்ன புதுசாக ஒரு நாட்டை பிடிச்சாங்களா, வெனிசுலன் ஆயிலை நீ என்கிட்ட வாங்கணும்னு சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. நீங்கள் வெனிசுலன் ஆயில் வந்து பொதுவாகவே அதை வந்து டென்சிட்டி அதிகம், அதை வந்து பிரிக்கிறதுக்கான காஸ்ட் அதிகம். இப்போ பொதுவாகவே ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகங்கிறத தாண்டி மார்க்கெட்டில் விலை குறைவதற்கு காரணமே ரஷ்யா குறைந்த விலைக்கு உங்களுக்கு ஆயிலை கொடுக்குது. சந்தை விலை 50 ரூபான்னா இவன் 40 ரூபாய்க்கு கொடுக்குறான். அதனாலேயே இவன் 40 ரூபாய்க்கு குறைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ நீங்கள் அதை உடைச்சிட்டு நீங்கள் இவங்ககிட்ட அமெரிக்கா கிட்ட போகிறீங்கன்னா 2 விதத்தில் தவறு செய்கிறீங்க. ஒன்று, ரஷ்யாவோடு நீங்கள் முறைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் ரஷ்யாவோட டீல் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்?
இன்னொன்று அமெரிக்காவோடு அதிக விலைக்கான பொருளை வாங்குகிறீர்கள்னா அதிக தொலைவில் இருந்து வாங்குறாங்க. தொலைவில் இருந்து எல்லாத்துலேயும் கணக்கு பண்ணீங்கன்னா எப்படி கணக்கு பண்ணாலும் உங்களுடைய நண்பரான அம்பானிக்கே கூட லாபம் இல்லை. அப்போ புரிஞ்சுக்கங்க, விரைவில் வந்து எண்ணெய் விலையில மாற்றம். இது எங்கே பாதிக்கப்படும்? அம்பானிக்கு வந்து லாபம் குறையும், நமக்கு விலை ஏறும். விலை ஏறுனுச்சுன்னா அத்தியாவசிய பொருள் ஏறும். ரோட்டில் நம்ம அதாவது நீங்கள் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுலாம் வண்டி ஓடுறாங்க. சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்லேயே வச்சுருப்பான், 50 ரூபாய்க்கு போடுங்க நம்ம, அந்த இல்லை 20 ரூபாய்க்கு குறிப்பிட்ட தொலைவு போடுது. ஏன்னு சொல்கிறேன்னா வாழ்க்கை உத்தரவாதமற்றதாக வெறும் 50 ரூபாய்க்குள்ள போயிட்டு வர வேண்டிய டிஸ்டன்ஸுக்குள்ளே போயிட்டு வர வேண்டியதாக தான் இருக்குது. நீ அந்த 50 ரூபாயை 80 ரூபாயை மாற்றிடுவ, அவன் என்ன பண்ணுவான்? அப்படிப்பட்ட நெருக்கடி ஒன்று இங்கே விவசாயிகளுக்கும் இருக்குது, பணக்காரர்களுக்கும் இருக்குது. இதுக்கு இடையில மிடில் கிளாஸ் நீங்கள் அதாவது எல்லாரும் பற்றி எறியும் போது நீங்கள் மட்டும் நல்லா இருந்துட முடியுமா? நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாஜகவை ஆதரிக்கக்கூடிய அந்த உளவியல் கொண்டவர்கள் பெரும்பதில் இந்த எலைட்டுன்னு நினைக்கக்கூடிய இந்த மிடில் கிளாஸ், அந்த கொஞ்சம் மேலே தனக்கு தானே நினைச்சு. ஆமாம், நீங்கள் பணக்காரர்கள்ங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் அதை வந்து ரொம்ப சுருக்கி பார்க்குறோம். ஒரு சின்ன கார் வச்சுருந்தாலே அவர் பணக்காரரு அப்படின்னு. அவர் கிடையாது. அதாவது ஒருத்தர் கூட என்கிட்ட சொன்னார், ஒரு திராவிட இயக்கத்துக்காரர். அவர் சொன்னார், ப்ராலட்ரியேட்டுங்கிற இதெல்லாம் இல்லைங்க, அப்படிப்பட்ட புரட்சியெல்லாம் இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா பாட்டாளி வர்க்கங்கிறது இழப்பதற்கு ஏதுமற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அதுதான் மார்க்ஸ் சொன்னது. அப்படி இல்லை, 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் நாளைக்கு தூக்கி வீசுகிறாங்க, ஹையர் அண்ட் ஃபயர், அதுதான் அது நடக்குது. அப்போங்கும் போது நீங்கள் நாளைக்கே ரோட்டில் இருப்பீங்க. உங்களுக்கு நேற்று வரையிலும் 1.5 லட்சம் ரூபாய்க்கான கமிட்மெண்ட் இருந்தது, இப்பவும் கமிட்மெண்ட் இருக்குது, ஆனால் வேலை கிடையாது. அந்த நெருக்கடி வரும்ல, சங்கமும் கிடையாது. அப்போ கற்பனையில் நாம் வாழக்கூடாது. இது இன்னொன்று, இந்த நெறி பகிர்மானம், இந்த பிரச்சனை, இது எல்லாமுமே தமிழ்நாட்டுக்கு அதிகம்ங்கிறது உண்மைதான். நீங்கள் பணத்தை, அதாவது நெருக்கடி, இந்த பணத்தை நிறையா கொடுக்கறதுனாலேயே அது வந்து மற்ற மாநிலங்கள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒட்டு மொத்தமாக இந்தியாவை விற்றுவிட்ட ஒரு நிலையில் ஒரு கலோனியலிசத்துக்கு நம்மளை கொண்டு போய் சரண்டர் ஆக்கிடுற வேலையை இந்த மோடி செய்கிறார். செஞ்சு முடிச்சிட்டார். நீங்கள் இந்த என்ன சொல்கிறதுன்னா, இது இந்தியாவில் ஓபியம் தயாராகும், அதை கொண்டு போய் வந்து இங்கே சைனாவில் விற்றுட்டு டீ அங்கே எக்ஸ்ட்ரா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வெனிசுலாவை போய் ஒரு நாளில் ஆக்குபை பண்ணி அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கிட்ட ஆயிலை வாங்கி இங்கே கொண்டாந்து விற்கிறது. இப்படி ட்ரையாங்கிளாக விற்று அப்புறம் பணத்தையோ அல்லது வேறு விதமாக அது அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. இதைத்தானே இங்கிலாந்து பண்ணுச்சு. அதே வேலையை தான் இன்னைக்கு அமெரிக்கா பண்ணுகிறது. அதற்கு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கையிலிருந்து விட்டுட்டு ஆயுதங்கள்லாம் கீழே போட்டு சரண்டர் ஆகி சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கு இவர்கள் தயாராகிட்டாங்க. நீங்கள் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஏதோ ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது. அஸ் ஏ பெரியாரிஸ்ட், இந்திய சமூகத்தில் படிநிலையாக அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் எடப்பாடியோ அல்லது அதிமுக ஆட்சியை நம்ம குறை சொல்கிறோம்னா, அடிமைகள்னு ஏன் சொல்கிறோம்னா, அவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை அடிமையாக நடத்துவார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா காலில் இவங்க விழுவாங்க, அதுக்கு கீழே உள்ளவங்க இவங்க காலில் விழுவாங்க. இவங்க மோடிக்கு இன்னைக்கு இப்போ மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு அங்கே. அப்போ சாதிய படிநிலை எப்படி ஒரு சாதிக்கு கீழ் இன்னொரு சாதி சரியாக சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுகிறதோ, அதே மாதிரி அதிகார மட்டத்தில் இவர்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறார்கள். அதோட விளைவு தான் ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் இப்படி வித்துட்டு வந்த நிலைமை. இது இன்னைக்கு தெரிய போகிறதில்லை. இந்த பட்ஜெட்டை விட பல ஆயிரம் மடங்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒப்பந்தங்கள் தான். சரி, இந்த பட்ஜெட்டுக்கு வருவோம். இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஜல்ஜீவன் திட்டத்துக்கு 3548 கோடி பணத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த ஜல்ஜீவன் திட்டத்தை ஆஹா ஓஹோ என்ன தெரியுமா, ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி குடிநீர், ஒவ்வொரு மனுஷன் ஆமாம் மீட்டர் பொருத்தி தனி குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கன்ஃபார்ம். குடிநீர் இணைப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டு நகராட்சி பேரூராட்சிகள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த திட்டம் வரும்பொழுதே திமுக எதிர்கட்சியாக இருந்தது, அன்றைக்கே எதிர்த்தது. ஏன்னா இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கக்கூடிய குழாயில வந்து மீட்டர் பொறுத்து அதான் அளக்கிறது. 55 லிட்டர் நம்ம ஒரு அளவு சொல்றாங்க, அதுதான் மீட்டர். இந்த முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யாருன்னா ஓபிஎஸ் அவர்கள்.
அவருடைய தொகுதியில் கொண்டு வந்தார். இது எவ்வளோ பெரிய அதான் என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன், எவ்வளவு பெட்ரோல் போடணும், எவ்வளவு தூரம் நீ பயணிக்கணும், அது மட்டும் இல்லை, எவ்வளவு நீ குடிக்கணும், எவ்வளவு நீ குளிக்கணும், எதை வச்சு கழுவிக்கணும், இதை முதற்கொண்டு அவன் வந்து கட்டுப்படுத்துகிறான். நீங்கள் இது எதே சேனல் நமக்கு தெரியும். நீங்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நெஸ்லே மாதிரியான நிறுவனங்கள் நீரை எப்படி வியாபார பொருளாக்கி அதை வந்து, அப்போ இது எல்லாவற்றுக்கு பின்னாடியும் உலக வங்கி மற்றும் இந்த சர்வதேச நிதியம் IMF மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. அவர்களோட திட்டத்தின்படி தான் இவர்கள் இப்படி செய்கிறாங்க. செய்ததன் விளைவு என்ன? கிட்டத்தட்ட 26% நீங்கள் செலவினங்களில் வட்டி மட்டும் கட்டுறீங்க. 14 லட்சம் கோடி ரூபா வட்டி கட்டுறீங்க, 16 லட்சம் கோடி ரூபாய் தான் ஷேர் பண்ணி கொடுக்குறீங்க. இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை. இப்போ 14 லட்சம் கோடி ரூபா வட்டி கட்டிட்டு பட்ஜெட்டை 16 லட்சம் கோடி தான் நீங்கள் போட்டிங்கன்னா, எனக்கு மட்டும் நீங்கள் அதில் எக்ஸ்ட்ராவாக தாங்க பெர்சன்டேஜ் கூட்டுறது, அதில் பெர்சன்டேஜ் கூட்டுறதுல விஷயம். ஒட்டுமொத்தமாகவே நான் கடனில் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு 16 லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டில் இது கூட குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாங்குறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஏற்கனவே 200 லட்சம் கோடி கடனில் இருக்கிறோம். 55 லட்சம் கோடியாக இருந்தது மன்மோகன் சிங் விட்டுட்டு போகும்போது. இவர் வந்ததுக்கு அப்புறம் 205 லட்சம் கோடியாக மாற்றி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 155 லட்சம் கோடி ரூபாயை இவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 3 ஆட்சி காலத்தில் சேர்த்துருக்காங்கிறது கணக்கு பண்ணும்போது வட்டி எத்தனை பெர்சன்டேஜ்? அப்போ ஒரு 2 லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவா, 1.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவா 2% தான் பட்ஜெட்டே அதிகமாக போடுறாங்க. 28% தான் பட்ஜெட்டே. அப்படிங்கும்போது இதில் தமிழ்நாடு குறைந்து விட்டதுங்கிறது மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாகவே நாம் அடிமட்டத்தில் தான் கிடக்கிறோம். இன்னொன்று, ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம தண்ணியை கொண்டாந்து கொடுத்துட்டோம். இப்போ ஏற்கனவே நீ ஜல்ஜீவன் திட்டம் வருவதற்கு முன்னாடியே தண்ணி இணைப்புகள் இருக்கிறது. ஆனால் அதில் நீ மீட்டர் பொறுத்துற, அங்கே இல்லாதவனுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கு நீ அதிகமான செலவு பண்ணுவேன். அதுதான் வேரியேஷன். மற்றபடி வட மாநிலங்கள் நம்மளை விட சிறப்பாயிட்டான், எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் வாங்குறதுனால கிடையவே கிடையாது. இந்த மோடி அரசால் ஒருபோதும் சிறப்பான ஒரு நிர்வாகத்தையோ எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து.